அதான் பெங்களூரு குடிநீர் என்பது அவங்க சொல்றாங்க இன்னைக்கு. பெங்களூர் குடிநீருக்கு எவ்வளவு தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அதிகபட்சம் 33 டிஎம்சியை பயன்படுத்தலாம். பெங்களூருக்கு டிஎம்சி அந்த இவ்வளவுதான் பண்ணணுன்றதுக்கான அளவு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பெங்களூருக்குள்ளேயே அவங்களுடைய நீர் ஆதாரங்களை பெருக்குவது, அந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே இவங்க செய்யலாம். அங்கே பெங்களூரில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பொறுப்பாளர் சொல்லியிருக்காரு, இப்போது நடந்து கொண்டிருப்பது செயற்கையான தண்ணீர் பஞ்சம். நாம சொல்ல தமிழ்நாட்டிலேருந்து சொல்ல ஆம் ஆத்மி பொறுப்பாளர் சொல்ல ஏன் செயற்கையாக நடக்குது அப்படின்னா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய தனியார் தண்ணீர் டேங்க் சப்ளை பண்றவங்க அவங்க வந்து ஒரு லாபம் சம்பாதிப்பதற்காக ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க. ஏன்னா இதை நடத்தக்கூடியவர்கள் யாருன்னா காங்கிரஸ், பிஜேபி போன்ற கட்சி பிரமுகர், ஜனதா கட்சி போன்ற கட்சி பிரமுகர்கள் தான் இதை பண்றாங்க. ஏன்னா இப்போ சாதாரண காலத்துல ஒரு டேங்கர் லாரியில தண்ணி என்பது 1000 ரூபானா இப்போ 3500 ரூபா வரைக்கும் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த நேரத்தை பயன்படுத்தி பண்ணணும் அப்படின்னு செய்யறாங்க. ஒன்று.